அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு அதிசயமான அற்புதமான திருக்கோவில் பற்றி பார்க்கலாம். வட ஆற்காடு மாவட்டத்தில் ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் அமைந்திருக்கும் சுட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோவில். ஒரு கோவிலுக்குள்ளேயே பள்ளி கொண்ட நிலையில் ஈசனை தரிசிக்கும் பெரும்பேற்றை நாம் இங்கு பெற இருக்கிறோம். இக்கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் விஜயேந்திர பேரரசர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சங்களை இக்கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் நாம் காணலாம். கோபுரங்கள், மண்டபங்கள், சிற்பங்கள் என அனைத்தும் பண்டைய கால கலைத்திறனை பறைசாற்றுகின்றன. பொதுவாக நாம் மகாவிஷ்ணுவைத்தான் பள்ளி கொண்ட நிலையில் தரிசித்திருப்போம். ஆனால் இக்கோவிலில் சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இது ஒரு அபூர்வமான, வேறு எங்கும் காண முடியாத திருக்கோலம். பள்ளிகொண்டேஸ்வரர் என்ற திருநாமத்திலேயே ஈசன் இங்கு அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான புராணத்துடன் பிணைந்துள்ளது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்படுவதற்கு முன் ஆலகால விஷம் வெளிப்பட்டது. இந்த பிரமாண்டமான விஷம் உலகையே அழைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்போது தேவர்களும் அசுரர்களும் நடுநடுங்க உலகைக் காக்க சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். விஷத்தின் உஷ்ணம் தாங்காமல் சிவபெருமான் மயக்கமடைந்தார். இந்த துயரமான தருணத்தில் அன்னை பார்வதி தேவி தன் மடியில் ஈசனை படுக்க வைத்து அவருக்கு உபசாரம் செய்தார். விஷம் கண்டத்தில் தங்கி நீலகண்டராக சிவபெருமான் மாறினார். ஈசன் கண்துழித்ததும் சுருட்டிப்படுத்ததால் மயக்கம் நீங்கியது என்று கூற சுருட்டப்பள்ளி என்ற பெயர் இத்தலத்திற்கு வந்ததாக ஐதீகம். மேலும் ஈசன் கண்துழித்ததும் சுருட்டுப்பள்ளி என்றே இத்தலம் அழைக்கப்பட்டது. இந்த ஆலகால விஷத்தை ஈசன் உண்ட நேரம் திரையோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ காலம் ஆகும். பிரதோஷம் என்பது பாவங்களை நீக்கும் காலம் என்று பொருள்படும். ஆலகால விஷத்தை அருந்தி உலகைக் காத்த சிவபெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் புரியும் விதமாக நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவம் புரிந்த நேரம் இது. அதனால்தான் பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்தில் வழிபடுவது மிகவும் விசேஷம். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்பட்டு இன்னும் பல சிறப்புகளைக் கொண்டதாக போற்றப்படுகிறது. இந்த நாளில் ஈசனையும் நந்தியையும் வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இக்கோவிலின் பிரதான தெய்வம் பள்ளிகொண்டேஸ்வரர் என்றாலும் பல துணை சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன. அம்பாள் மரகதாம்பிகை தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். மேலும் நந்தி பகவான், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் போன்ற தெய்வங்களுக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. கோவில் வளாகம் முழுவதும் ஒரு தெய்வீக அமைதியுடன் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி, குறிப்பாக பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. பிரதோஷ நாட்களில் இந்த சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரரை தரிசிப்பது ஆலகால விஷத்தை உண்ட ஈசனின் கருணைக்கு பாத்திரமாகி நமது அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்வில் புண்ணியங்கள் பெருகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. இந்த கோவிலில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் மன அமைதியை பெறவும் திரளாக வருகிறார்கள். திருமணம், குழந்தை பேறு, நோய் நிவாரணம் என பலவிதமான வேண்டுதல்களும் இங்கு நிறைவேறுகின்றன. சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோவில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலம் மட்டுமல்ல, கலை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷமும் கூட. பிரதோஷத்தின் பின்னணியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் மகிமையை உணர்ந்து இக்கோவிலுக்கு ஒருமுறை வந்து பள்ளி கொண்ட ஈசனின் அருள் பெற்றுச் செல்லுங்கள். அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த இந்த திருத்தலம் உங்கள் வாழ்வில் புது வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பது நிச்சயம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல பக்திபூர்வமான கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது நீங்க தெரிஞ்சுக்க விரும்புற விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். நம சிவாய. சிவாய நம.